மதினா பள்ளிவாசலில் ஒரு இருண்ட இரவு. இஷா தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏதேனும் புதிய ஞானம் கிடைக்குமா என்ற ஆவலில் அவர்கள் இருந்தார்கள். அனைவரும் எழுந்து செல்வதற்கு முன்பு முஹம்மது நபி ஸல்லவர்கள் அவர்களை அழைத்து நிறுத்தி, சஹாபாக்களே, நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம். நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அதை கேட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம் என்றார்கள். ஒரு பெரிய நற்செய்தியை கேட்பதற்காக காத்திருந்த அவர்களிடம் முஹம்மது நபி அவர்கள் எழுந்து நின்று இவ்வாறு கூறினார்கள்: சஹாபாக்களே, இன்று முதல் உங்கள் மரணம் வரை ஒவ்வொரு நாளும் இரவில் நீங்கள் உறங்குவதற்கு முன்பு பரிசுத்த குர்ஆனிலிருந்து 1000 ஆயத்துக்களை ஓத வேண்டும். இதை கேட்டதும் சஹாபாக்கள் திகைத்து போனார்கள். கூட்டத்தில் ஒருவர் எழுந்து நின்று பணிவுடன் கேட்டார்: யா ரசூலல்லாஹ் நபியே, எங்களில் யாருக்கு அது சாத்தியமாகும்? எங்கள் வேலையையும் இஷா ஜமாஅத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போதே மிகவும் தாமதமாகிவிடும். ஒவ்வொரு இரவும் 1000 ஆயத்துக்களை ஓத நின்றால் நபியே, எங்களில் யாருக்கும் விடியும் வரை உறங்க முடியாதே. இது எங்களுக்கு மிகவும் சிரமமாக அமையாதா? அவர்களின் சிரமத்தை உணர்ந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள்: சஹாபாக்களே, ஒவ்வொரு இரவும் 1000 ஆயத்துக்களை ஓதுவது உங்களுக்கு கடினமாக இருந்தால் அது வேண்டாம். ஆனால் பரிசுத்த குர்ஆனில் ஒரு சிறிய சூரா உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு இரவும் அந்த சூறாவை ஒரே ஒரு முறை ஓதினால் பரிசுத்த குர்ஆனில் இருந்து 1000 ஆயத்துக்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அப்படி ஒரு சூரா இருக்கிறது. அதை உங்களால் ஒவ்வொரு இரவும் ஓத முடியாதா? இதை கேட்டதும் சஹாபாக்களுக்கு உற்சாகம் பிறந்தது. அவர்கள் துள்ளி எழுந்து கேட்டார்கள்: அது எந்த சூராயா ரசூலல்லாஹ்? நபியே, குர்ஆனில் அப்படி ஒரு சூரா இருக்கிறதா? ஒருமுறை ஓதினால் 1000 ஆயத்துக்களின் நன்மையை பெற்றுத்தரும் சூரா இருந்தால் நபியே, அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். அப்போது முஹம்மது நபி அவர்கள் அந்த மகத்தான சூறாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது வேறு ஒன்றுமில்லை, நமக்கெல்லாம் தெரிந்த நாம் சாதாரணமாக ஓதக்கூடிய சூரத்து தகாசுர் தான். அல்ஹாக்குமு தகாசுர் என்று தொடங்கும் அந்த சிறிய சூறாவை ஒரு முஃமினான மனிதன் ஒவ்வொரு இரவும் ஒரு முறை ஓதினால் பரிசுத்த குர்ஆனில் 1000 ஆயத்துக்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். இதை அறிந்ததும் சையதுனா உமர் அல் ஃபாரூக் அலி அவர்கள் எழுந்து நின்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள்: நபியே, இது என்ன அதிசயம்? பரிசுத்த குர்ஆனில் சூரத்துல் பக்கரா ஆல இம்ரான் யாசின் உட்பட பல பெரிய சூறாக்கள் உள்ளனவே. இந்த சூறாக்களுக்கு இல்லாத ஒரு பெரிய மகத்துவம் இந்த சிறிய சூறாவுக்கு வழங்கப்பட காரணம் என்ன? அப்போது முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள்: உமரே, மனிதனின் மனதை மிகவும் வேதனைப்படுத்தும் உள்ளங்களை பிடித்து உலுக்கும் ஒரு ஆயத் அந்த சூறாவில் உள்ளது. அந்த ஆயத் அதில் இருப்பதால் தான் அந்த சூறாவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் கிடைத்தது. சஹாபாக்கள் ஆவலுடன் மீண்டும் கேட்டார்கள்: நபியே, அது எந்த ஆயத்? அப்போது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி அவர்கள் அந்த சூறாவின் கடைசி ஆயத்தை ஓதி காட்டினார்கள். பின்னர் அந்நாளில் நீங்கள் இவ்வுலகில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். இந்த ஆயத்தான் மனிதனின் மனதை பயமுறுத்த வேண்டிய ஆயத் என்றும், இந்த ஆயத் சூரத்து தகாசுரில் இருப்பதால் தான் அதற்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் கிடைத்துள்ளது என்று முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் என்றால், இந்த உலகில் நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றியும் நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும். மனித மனதை தட்டி எழுப்ப வேண்டிய இந்த வசனம் இருப்பதால் தான் அல்லாஹ் இந்த சூறாவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை வழங்கியுள்ளான். அன்பானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு 2 முக்கிய செய்திகளை தருகிறது. ஒன்று, ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன்பு ஒருமுறை சூரத்து தகாசுர் ஓதினால் 1000 ஆயத்துக்கள் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக, இந்த சூறாவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் கிடைக்க காரணம் அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்ற ஆயத் அதில் இருப்பதால் தான். ஆகையால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அனைத்து அருட்கொடைகளை பற்றியும் நாம் எல்லா நேரங்களிலும் உணர்வுடன் இருக்க வேண்டும். நன்றியுள்ளவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விசாரணையின் போது நாம் தப்பிக்க முடியும். ஒவ்வொரு இரவும் சூரத்து தகாசுர் ஓதக்கூடியவனது அருட்கொடைகளுக்கு நன்றியுடன் நினைவுகூரும் பாக்கியவான்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.